சொல்லணும்? என்கிட்ட கேட்குறீங்க. நாங்கள் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கேட்டு பெறுவோம். பேச்சுவார்த்தையில் அதை முடிவு செய்வோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக தான். இல்லைன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தற்பொழுது போட்டியிட்ட தொகுதியோட அதிகமாக கேட்பீங்களா? அது அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும். முன்கூட்டியே அப்படி சொல்ல முடியாத. அது நெகோசியேஷன்ல பேச்சுவார்த்தையில் தான் முடிவு பண்ணும். கூட்டணி கட்சியில் உள்ள தலைவரே சொல்லியிருக்காரு. அதை பத்தி யாரு? கூட்டணி பலம்ங்கிறது முக்கியங்கிறத சொல்றாரு. அவ்வளவுதான். ஒரு அணி வெற்றி பெறுவதற்கு கூட்டணி கட்சிகளும் முக்கியம். திமுக தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட உடன் இருக்கக்கூடிய கட்சிகளின் துணையோடு அந்த கூட்டணி வெற்றி பெறும், திமுக ஆட்சி வரும். அதுதான் அதனுடைய பொருள். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகளுக்கு மந்திரி சபையில் இடம் உண்டா? அதை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன? இது குறித்து நான் ஏற்கனவே பல முறை பதில் சொல்லிட்டேன். கூட்டணி ஆட்சிங்கிறது எங்களுடைய திட்டங்களில் ஒன்று, இலக்குகளில் ஒன்று, நிலைப்பாடுகளில் ஒன்று. ஆனால் அதற்கான சூழல் தமிழகத்தில் இன்னும் கனியல. அது கணிகிற வரையில் இதை பற்றி நாம் பேசுவது பொருத்தமாக இருக்காது. ஹெச் ராஜா நேற்று பேட்டி என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சமூக விரோதியும் முருகனுடைய இதை நடத்தப்படாதுன்னு சொல்லி நீங்க கோர்ட்டு கூட போனாலும் போவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவரே தூண்டி விடுறாரு நினைக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது. ராஜாவுக்கே பிடிக்கல நினைக்கிறேன். அதாவது முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறது அவருக்கு எதிரான கோஷ்டி நடத்துறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். ஒரு ஷாதா கட்சியை கலைச்சாரு. இப்ப அமித்ஷா வந்திருக்காரு. அமித்ஷா 2026 திமுகவுடைய வீட்டுக்கு அனுப்பிடுவாரு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கிறது? ஹெச் ராஜா சொல்லியிருக்காரு. அவரு 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு, 40 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அவர் கனவு ஒருபோதும் நனவாக. திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை விசிக கேட்குமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தங்களுக்கு என்ன தேவையோ அதை பேச்சுவார்த்தையின் போது கேட்டு பெறுவோம் என விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்து